சார், ஒரு திருமணமான பெண் வந்து தன்னோட பெற்றோர் வீட்டில் வந்து எனக்கு இந்த சொத்துல உரிமை வேணும்னு உரிமை கோர முடியுமா சார்? கண்டிப்பா உரிமை உண்டு அவங்களுக்கு. ஓகே, இதுல வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே உரிமை உண்டு அப்படின்னு வச்சுக்கோம். இன்னொரு வகை எப்படின்னா, இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாத்தையும் முதல்ல வாங்கியிருப்பாங்க. சீதனமாகவும் செட்டில்மெண்ட்டாகவும் முதல்ல வாங்கியிருப்பாங்க. அப்பாவே என்ன பண்ணுவார், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி டவுரி வேணும், இல்லை சீதனமாக நம்மளே கொடுக்குறோன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டை விற்று அவங்களுக்கு அந்த சீதனமாக நகையை கொடுக்கறது, ஒரு இடத்த கொடுக்கறது அப்படின்னு முதல்ல கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறமா திருப்பி மிச்ச மீதி இருக்கிறது அதுலேயும் எனக்கு வேணும்னு கேட்குறது. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கோஷ்டியும் உண்டு. அதாவது பேராசை பிடித்த பெண்களும் உண்டு, ஒன்றுமே கிடைக்காம அந்த ஆண்மகன்கள் மட்டும் எனக்கு மட்டும்தான் சொந்தம், பெண்களுக்கு சொந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டாலே 2 கூட்டமும் உண்டு. ஓகே, அந்த 2 கூட்டத்தில் எது நியாயமோ, நியாயமான விஷயத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல. சார், இப்போ வந்து ஒரு பெண் ஒரு 50 பவுன் போட்டு போகிறாங்க, 100 பவுன் போட்டு போகிறாங்க அப்படின்னா, அதுவும் இன்னைக்கு கணக்குக்கு அது ஒரு பெரிய காஸ்ட்டை தானே சார் மதிக்கப்படுது. அப்போ அந்த ஆண் அதில் பங்கு அதிகமாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது அவருக்கான பெனிஃபிட் தானே சார்? கண்டிப்பாக. பொதுவாக இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து டீட்லேயே போட்டுக்கலாம். டீடில் என்னென்னா, உங்களுக்கு வந்து இவ்வளோ பவுன் நகை போட்டிருக்கு, வேல்யூ இவ்வளோ, இதுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட் டீடு போட்டிருக்கு, அதுக்கு வேல்யூ இவ்வளோ, ஒன்றும் தனித்தனியாக வேல்யூ போட்டு மொத்தமாக சேர்த்து அதை பிரிக்கிறதுக்கு உண்டான இது இருக்குது. ஏன்னா சொத்து பிரிவினைன்றது வந்து வெறும் லேண்டு வீடு மட்டும் கிடையாது. பெற்றோர்கள் வச்சுருக்க நகை, மற்ற பணம், ரொக்கம், இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்தா. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே கொடுத்ததும் இதோட சேர்ந்து தான் வந்து அந்த பங்கில் வருமே தவிர தனியாக வராது. கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் ஏதாவது நம்ம வச்சுருக்கணுமா, இல்லை நம்ம வாய்மொழி சொல்லி எடுத்துக்குவாங்க? பொதுவாக செட்டில்மெண்ட் டீடு அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து இருக்க தானே செய்யும். அதை மாதிரி இப்போ நகை போட்டாங்கன்னா நகை கண்டிப்பாக பில்லு இருக்கும் இல்லையா? அதனால் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது நல்லது. எந்த ஒரு காலத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு, ஏன் நகையே திருடு போச்சுன்னா உங்களுக்கு நகை இது வேண்டாமா, பில்லு, அதனால் பில்லு எல்லாத்தையும் வச்சுருந்து ஒரு குடும்பத் தலைவர் இல்லைனா அந்த குடும்பத்தில் முக்கியமான ஆள் யாரோ ஒருத்தவங்க அந்த பில்லெல்லாம் வச்சுருந்து நாளைக்கு பிரிக்கும் போது இது நம்ம பிள்ளைங்களுக்கு தேவைப்படும், இல்லை நம்ம அக்கா தங்கச்சிக்கு தேவைப்படும், நம்ம அண்ணன் தம்பிக்கு தேவைப்படும்னு எடுத்து அதை வச்சுருந்தா எப்போதுமே கரைச்சல் இல்லாமல் போகும். இல்லைனா என்றைக்கு இருந்தாலும் அது டிஸ்பியூட் தான். சார், வீட்டில் வந்து அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க. அதில் அண்ணன் சுயமாக சார்ந்த சம்பாத்தியத்தை அப்பா பேரில் வாங்கியிருக்கிறார். உப்பா அந்த பொண்ணு உரிமை கோர முடியுங்களா? கண்டிப்பாக அப்பா பேரில் இருந்தால் உரிமை கோர தான் முடியும். ஏன்னா ஒரு சிலது கூட்டு குடும்பமாக இருக்கும். கூட்டு குடும்பம்னா என்ன, 5 பசங்க இருக்காங்கன்னா 5 பேரும் சேர்ந்து ஒருத்தன் ஒரு வேலை பார்ப்பான். ஓகே, ஒருத்தன் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், இன்னொருத்தன் வந்து விவசாயம் பண்ணுறான், இன்னொருத்தன் வந்து இந்த குடும்ப வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன வேலை ஏதோ பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாரு. அப்படின்னு இருக்கும்போது சொத்துல பங்குன்னு வரும்போது எல்லாம் சமமாக தான். ஏன்னா நிறைய வேலைகள் வந்து வெளியில் பெண்கள் வேலை செய்யவே இல்லை, அவங்க வீட்டில் சும்மா இருக்காங்கன்பாங்க. ஆனால் சும்மாவாக இருப்பாங்க. எப்படி பெண்கள் வந்து அந்த சமையல் வேலையும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதும் துணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறதும் நிர்வாகத்தை கவனிக்கிறது எல்லாமே அதுவும் ஒரு வேலை. வெளியில் போய் செய்கிற மாதிரி இதுவும் ஒரு வேலையாகும். இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. பல இடங்களில் உங்களுக்கு மனசில் அப்போ தோணுச்சுன்னா நம்ம மட்டும் தான் செய்கிறோம்னா உங்கள் பேரில் வாங்குங்க. அப்பா பேரில் வாங்கினா என்ன அர்த்தம், அப்பா மேலே இருக்கிற அன்பின் மிகுதியால், குடும்பத்தின் மேலே அன்பின் மிகுதியால் நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க. அப்புறம் கொடுத்துட்டு திருப்பி கேட்டிங்கன்னா துப்புனை எச்சை திருப்பி எடுத்த மாதிரி தான் கணக்குது. அதுவும் இதுவும் ஒன்று தான். அதனால் ஒன்று கொடுக்கக்கூடாது, நீயே வச்சுக்கணும், ரைட் வச்சுக்கோ அப்படின்னு. இல்லைனா கொடுத்துட்டா அதுக்குன்னு குடும்பத்தை பிரித்து சண்டை போடுறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் இல்லைன்றது தான் என்னோட அபிப்பிராயம். மேலும் இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, இந்த சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சிங்களோட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா தாராளமாக இதெல்லாம் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. அதனால் நீங்கள் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அது சம்பந்தமான விஷயங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.